ஹரே கிருஷ்ணா, நமஸ்காரம். இன்று தை அமாவாசை மற்றும் மகோதய புண்ணிய தினம் என அனைவருக்கும் தெரியும். இன்று நாம் நம் பித்திருக்களுக்கு பூஜை அளித்துவிட்டு தான தர்மங்கள் மற்றும் கோயிலுக்கு சென்று வருதல் மிக்க நன்மை பயக்கும். முடியாதவர்கள் இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மகிமைகளை தெரிந்து கொண்டால் 100 கிரகண காலத்தில் நாம் செய்தால் வரும் புண்ணியம் நமக்கு கிட்டும். அத்தகைய புண்ணியம் மிக்க இந்த தினத்தில் சகசரலிங்க மகிமைகளை பற்றி நான் கூறப்போகிறேன். இதனை கேட்பவர்கள் அனைவருக்கும் 1000 மடங்கு புண்ணியம் மற்றும் 100 கிரகண காலத்தில் செய்த புண்ணியம் அனைத்தும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதே சூர்யா ஆன்மீக சேனலில் நோக்கமாகும். சகசரலிங்கம் என்றால் 1000 லிங்கங்கள் ஒன்றிணைந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். சகசரலிங்கம் முன்னின்று எந்த இறைநாமத்தை ஓதினாலும் அது 1000 மடங்காக பெருகும். சகசரலிங்கத்தை ஒரு முறை வலம் வந்தால் 1000 லிங்கத்தை வலம் வந்தது போன்றது ஆகும். அதே போன்று சகசரலிங்கம் முன்பு நின்று கொண்டு நம்முள் எழுகின்ற நல்ல எண்ணங்களும் தீய எண்ணங்களும் 1000 மடங்கு பெருகும். எனவே சகசரலிங்கம் முன்பு நாம் நின்று கொண்டு முறையற்ற எண்ணங்களும் தீய எண்ணங்களும் இல்லாமல் பக்தியுடன் நல்லவற்றை நினைத்து வேண்டுதல் வேண்டும். எனவே சகசரலிங்கத்தை வேண்டுபவர்கள், ஈஸ்வரா, உன்னை வழிபட்டால் பலன்கள் 1000 மடங்கு என தெரியும். எனவே ஈஸ்வர அர்ப்பணமாக உன்னிடமே உன்னை வழிபட்ட பலனை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணித்து வர வேண்டும். மேலும் சகசரலிங்கத்தை தொட்டு அபிஷேக ஆராதனைகள் செய்ய நிறைய வழிமுறைகளை சித்தர்கள் வரையறுத்துள்ளனர். அவற்றை சுருக்கமாக நாம் பார்ப்போம். 5 முதல் 8 பேர் கொண்ட குழுவாகத்தான் அபிஷேக ஆராதனைகள் செய்ய வேண்டும் எனவும், இந்த குழுவின் தலைவருக்கு முத்தாமணி என்று பெயராம். அவர் தன் கையில் திரிபுரபத்திரம் என்ற விசேஷமான மூலிகை இலையை மடக்கி பிடித்தவாறு அபிஷேக ஆராதனைகளை தொடங்கி நடத்தி முடிக்க வேண்டும். காராம்பசுவின் பாலால் தான் அபிஷேகம் செய்ய வேண்டும். மேலும் பஞ்சாமிர்த அபிஷேகம் பொழுது செவ்வாழைப்பழமும் பனை வெல்லமும் சேர்க்கப்பட வேண்டும். வேறு வாழைப்பழம் வெல்லம் கூடாது. மேலும் பசுனை தீபம் காட்டிய பின்னர் கற்பூர தீபம் ஏற்ற வேண்டும். இன்னும் நிறைய விதிமுறைகளை வகுத்து சென்றுள்ளனர். நான் மிக சுருக்கமாக மட்டுமே கூறியுள்ளேன். மேலும் இத்தகைய மகிமையில் வாய்ந்த சகசரலிங்கத்தின் வடிவை பொறுத்து, அதாவது சகசரலிங்கங்கள் செவ்வக வடிவிலும் சதுர வடிவிலும் சாய் சதுர வடிவிலும் இத்தகைய வடிவங்களையும் இருக்குமாம். பூஜை நெய்வேத்திய முறைகளும் அதற்கேற்றவாறு மாறுபடுமாம். இந்த சகசரலிங்கத்தை வழிபடுவதால் நமக்கு கிடைக்கும் பலன்களாக சித்தர்கள் கூறியுள்ளவற்றை பார்ப்போம். மிகுந்த பக்தி சிரத்தையுடனும் நல்ல எண்ணத்துடனும் வேண்டினால் சகல காரிய சித்தியும் மற்றும் லட்சுமி கடாட்சமும் ஏற்படுமாம். மாத சிவராத்திரி தோறும் சென்று வேண்டினால் நமக்கு நம்மில் யாருக்காவது சித்த பிரமையோ மற்றும் மனநிலை கோளாறோ உள்ளவர்களாக இருந்தால் அவைகளும் நீங்கிவிடுமாம். மேலும் தீய பழக்கங்கள், புகைப்பிடித்தல், போதை பழக்கம் முதலினவும் நீங்கிவிடுமாம். எனவே நாம் அனைவரும் அனைத்து நலன்களும் பெற ஸ்ரீ சகசரலிங்க வழிபாட்டையும் மேற்கொள்வோமாக. நன்றி, வணக்கம்.